எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் உடைய மூவ பத்தி பேசுவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே நம்ம டைரக்டா வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு போயிடலாம். எப்பவும் போல உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பங்குச்சந்தையில பாதிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மேக்ரோ எக்கனாமிக் ஈவென்ட் அப்படிங்கிறது முடிவுக்கே வராத நம்மளுடைய யுஎஸ் ஈரானுடைய பஞ்சாயத்து தான். ஆக்சுவலா இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொன்னா யுஎஸ் செக்ரட்டரியில இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்க சொல்றது என்ன விஷயம்னா மிலிட்டரி எஸ்கலேஷன் நொடுநோஸ்க்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா எக்கனாமிக் பிரஷர் கொடுக்க போறோம். எக்கனாமிக் பிரஷர் பைனான்சியல் பிரஷர் வந்து ஈரானுக்கு கொடுக்க போறோம். ஈரானுக்கு இன்னும் நிறைய அதிகமான சாங்ஷன்ஸ் போட போறோம். ஈரான்ல இருந்து யார் அன்னதண்ணி புழங்க முடியாத அளவுக்கு பிளாக்கேடை இன்க்ரீஸ் பண்ண போறோம். அவங்க அப்படியே பொருளாதார ரீதியா நெருக்கி எங்க வழிக்கு கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. சோ ஆப்வியஸ்லி வரக்கூடிய வீக்கெண்ட்லயோ அல்லது திங்கட்கிழமைக்கு மேலயோ இன்னும் ஈரான் மேல புது புது சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். யுஎஸ் பிளாக்கெட்ஸ் மறுபடியும் பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். சோ பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். வார் இஸ் மிலிட்டரி எஸ்கலேஷன் கிடையாது. கம்ப்ளீட்டா எக்கனாமிக் பிரஷர் தான். சோ புது சாங்ஷன்ஸ் அல்லது புது அந்த கட்டுப்பாடுகள் வரும்பொழுது ஈரான் அதை எப்படி சமாளிக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அது உடனடியா ஈரான் அதுக்கு பயந்து பணியும்னு தோணல. ஏன்னா இப்ப ஈரானுடைய பிரசிடென்ட் வந்து செப்டம்பர் 12, 13 இந்தியாவுக்கு வர்றாரு. அன்னைக்கு வந்து இந்தியாவுல வந்து பிரிக்ஸோடைய மாநாடு நடக்குது. பிரிக்ஸோடைய மாநாடு நடக்குது. பிரிக்ஸ் அமைப்புங்கிறதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யுஎஸ்க்கு எதிரான அமைப்பா தான் யுஎஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா பிரிக்ஸில் இருக்கக்கூடிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட முக்கியமான பிரச்சனை எது இருக்குன்னா டாலருக்கு எகெயின்ஸ்டான ஒரு காமன் கரன்சியை கொண்டு வர்றது அப்படிங்கறத நிறைய தடவை இந்த பிரிக்ஸ் நாடுகள் அப்படிங்கிறது பேசியிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அதனால இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு வருது. ஆரம்பத்துல வெறுமனா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படி இருந்த அந்த அமைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ஈரான், யுஏஇன்னு நிறைய இந்தோனேஷியா முதற்கொண்டு நிறைய நாடுகள் உள்ள வந்திருக்காங்க. ஸோ ஈரான் வந்து இந்த பிரிக்ஸ் அமைப்போட மாநாட்டை வந்து ரொம்ப முக்கியமா பாக்குது ஈரானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 12, 13 அதோட பிரசிடென்டே டைரக்டா இந்தியாவுக்கு வர்றாரு. நிறைய நாடுகளோட முக்கியமா சைனா, ரஷ்யா, இந்தியாவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. இஸ்ரேல் ஈரானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை, யுஎஸ் ஈரானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதுக்கெல்லாம் முக்கியமான டிஸ்கஷன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஈரான் வந்து இந்த பிரிக்ஸ் மாநாட்டுல கலந்துக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் அந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க், அந்த என்டிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேங்க்ல இதுவும் ஒரு மெம்பரா சேர்றதுக்கான சாத்தியக்கூறுகளை பார்க்குது. அது ஆல்மோஸ்ட் 90% வந்து அந்த பேங்க்ல ஈரானும் சேர்ந்துரும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய மீடியா சோர்ஸ் தகவல் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. முதல்ல இந்த என்டிபினா என்ன அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்டிபினா நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இது ஒண்ணும் இல்ல. இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து இவங்களுக்காக வச்சுக்கிட்ட ஒரு பேங்க். இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கெல்லாம் ஃபண்ட் பண்றது ஒண்ணும் இல்ல. முதல்ல வந்து நம்ம உலக வங்கி உலக வங்கின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, வேர்ல்டு பேங்க்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதே வேலையைத்தான் இந்த என்டிபியும் பார்க்கும். ஏன்னா உலக வங்கி அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்குமானது. இந்த என்டிபிங்கிறது அப்படிங்கிறது இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது நம்ம இவங்களுக்கானது. அப்போ இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு நிறைய மெட்ரோ ப்ராஜெக்ட் இந்தியாவோட மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் கூட இப்ப அங்கிருந்து தான் கடன் வாங்கி நம்ம பண்றோம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த என்டிபில வந்து ஈரானும் ஒரு அங்கமா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மீட்டிங்க்கு அப்புறம். அதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங்கா இது பார்க்கப்படுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அப்டேட். மீன்வைல் இந்த ஈரான் இங்க வருது, என்டிபில மெம்பர் ஆகுது, இந்த மாதிரியான தகவல்கள் வந்து பெரிய அளவுல பரவ ஆரம்பிக்கும் பொழுது ஆப்வியஸ்லி அமெரிக்கா வந்து இன்னொரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. இது ரிலேட்டடா கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த அறிக்கையில வந்து சைனாவோட குட்ஸ் வந்து இந்தியா, அதாவது இந்த அதுக்கு என்ன ஒரு புதுசா ஒரு பேர் வச்சிருக்காங்க, டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஸ்கேமா, கிரேட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஸ்கேம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமா, கிரேட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு அறிக்கையை ஒண்ணு அமெரிக்கா வெளியிட்டு இருக்கு. அதுல என்ன பண்றாங்கன்னா இப்ப சைனா மேல வந்து ஏதாச்சும் டாரிஃப் போட்டாங்க, சைனா பொருட்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடு விதிச்சாங்கன்னா இந்த சைனா என்ன பண்றாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாம் ஹப் செட் பண்ணி அங்கிட்டு இருந்து பொருளை மாத்தி இங்கிட்டு கொண்டு வர்றாங்களா. அதாவது இதுல வந்து இந்தியாவும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 40 கண்ட்ரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 40 இப்ப இந்தியாவை பற்றி நம்ம பேசுவோம். இது என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா சொல்றாங்கன்னா
இந்தியா சைனால இருந்து ஆர்டர் எடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆர்டர் கொடுத்தா இந்தியா என்ன பண்றாங்களா சைனாவில இருந்து வாங்கி அந்த மேட் இன் சைனாவை மேட் இன் இந்தியான்னு மாத்தி எங்களுக்கு விக்கிறீங்க இன்டைரக்டா சைனா குட்ஸ் தான் உள்ள வருது அப்படின்னு 40 கண்ட்ரி மேல ரணரஞ்சகமா ஒரு பஞ்சாயத்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு டைட்டில் வந்து கிரேட் டிரான்ஸ்ஷிப்மென்ட் ஸ்கேம்னு போட்டு இதை பத்தி பேசியிருக்காங்க. சோ இந்த 40 நாடுகள் மேலயும் நான் கடன் நடவடிக்கை எடுப்பேன். அப்படி இப்படின்னு அந்த அறிக்கையில போட்டிருக்காங்க. இதுல பிரிக்ஸ்ல இருக்கிற எல்லா நாடுமே உள்ள வந்துருது. ஓகே. சோ டைரக்ட்டா பிரிக்ஸ் மேல நடவடிக்கை எடுத்த மாதிரி இருக்காது. 40 நாடுகள சேர்த்தி இந்த சைடுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து போட்டு அவனையும் சேர்த்து அடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி மத்த நாடுகளையும் சேர்த்து போட்டு அடிக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இங்க நடந்துட்டு இருக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் நீடிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். பிரிக்ஸ் மாநாடு நடக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பிரிக்ஸ் மாநாடு போக இந்த ஸ்கேம் ரிசல்ட் அறிக்கை ஒண்ணு யுஎஸ் குடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரே லைன்ல நம்ம இணைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பஞ்சாயத்து பத்தி முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் இழுப்பாங்க. டவ்வு மாரி இழுப்பாங்க. நேத்து தான் ஒரு டீட்டெயிலா ரிப்போர்ட் வந்துச்சு. இந்த டார்க் வாயேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எக்கனாமிக் பிரஷர் போட்டாலும் இவங்க ரேடர் ஆஃப் பண்ணிட்டு பெட்ரோல கடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நாடுகளே கடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இவ்ளோ அ ப சர்கம்ஸ்டன்ஸ்க்கு நடுவுல இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுக்கு இந்த இதுக்கு மார்க்கெட் பழகுறத தவிர வேற வழி இல்ல. இது பழக ஆரம்பிச்சிரும். இது பழக ஆரம்பிச்சிரும். கிட்டத்தட்ட மிலிட்டரி எஸ்கலேஷன் இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆனதுனால, மிலிட்டரி எஸ்கலேஷன் இருக்காதுங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆனதுனால, ஆ இந்த க்ரூட் ஆயில் விலை அது ஹை ஆகும் அப்படிங்கிறத தாண்டி, மத்தபடி பெரிய இம்பாக்ட்ஸ் எதுவும் இப்போதைக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள ஸ்டாக் மார்க்கெட்டுகள் போக ஆரம்பிச்சிருக்கு. மேற்கொண்டு இது எப்படி நகருது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் நம்ம மார்க்கெட்ட பொறுத்த வரைக்குமே இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கிறது, பிரிக்ஸ் மாநாடுல என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது அது செப்டம்பர் தான். அடுத்து இன்னும் 1 மாசம் இருக்கு. ஆனா நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் இருக்கு. நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் இருக்கு. சோ அதுல பிரைம் மினிஸ்டர் ஏதாச்சும் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்குறாரா? இல்ல முக்கியமான ஸ்கீம்ஸ் எதுவும் அனௌன்ஸ் பண்றாரா? அப்படிங்கிறது ஓவராலா ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். இந்தியா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நாளைக்கு நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாரி திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே சைனாவோட இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் டேட்டா வருது. அதையும் நம்ம பார்க்கணும். இது போக இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு வந்து WPBI டேட்டா இந்தியாவுல வந்து நல்லா தான் வந்திருந்துச்சு. WPI டேட்டா இந்தியாவுல நல்லா தான் வந்திருந்துச்சு. சோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் WPI நல்ல டேட்டாவா வந்திருக்கு. அதே மாரி நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் இருக்கு. சோ அதுல ஏதாச்சும் முக்கியமான ஈவென்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மண்டே சைனாவோட இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் டேட்டா எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். சோ இதெல்லாமே ஓரளவுக்கு இப்போதைக்கு அடுத்தடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இத தாண்டி இந்தியன் மார்க்கெட்ல இப்ப பாசிட்டிவா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஆகஸ்ட் மாசம் தொடங்குனதுல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மறுபடியும் எஃப்ஐஎஸ் கொஞ்சம் ஃபண்ட உள்ள கொண்டு வர்றாங்க. ஏன்னா ஜூலை மாசத்துல என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, எஃப்ஐஎஸ் காட்டிலும் டிஎஸ் ஓட ஹோல்டிங் அதிகமாயிருச்சு. டிஎஸ் உடைய அ பவர் வந்து மார்க்கெட்ல அதிகமாயிருச்சு. ஆனா ஆகஸ்ட் தொடங்குனதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 2 வீக்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆகஸ்ட்ல எஃப்ஐஎஸ் வந்து உள்ள வந்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவ பார்க்கிறோம். ஆனா இத சார்ந்து இன்னைக்கு சிஎன்பிசிலயே ஒரு ஆர்டிகிள் ஒண்ணு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஒரு டேட்டா ஒண்ணு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டாவ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 2016ல இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 மாசம். ஓகே 100 மந்த் 100 மாசம். ஓகே 2016ல இருந்து 2024 வரைக்கும் 100 மாசம் கிட்டத்தட்ட ஒரு 46 பில்லியனுக்கு ஃபண்ட் இன்ஃப்ளோ இருக்கு. 46 பில்லியனுக்கு ஃபண்ட் இன்ஃப்ளோ இருக்கு. பணத்த எஃப்ஐஎஸ் உள்ள கொண்டு வராங்க இந்தியன் மார்க்கெட்ஸ்குள்ள. அடுத்த ஒரு 17 மாசம் 2024ல இருந்து 2026 இந்த அடுத்த ஒரு 17 மாசத்துல 46 பில்லியன் அப்படிங்கிறது அவுட்ஃப்ளோ ஆகுது. ஓகே அவுட்ஃப்ளோ பணம் வெளிய போகுது. அதாவது இங்க இந்த டேட்டாவ பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல என்ன முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பணத்த உள்ள கொண்டு வர்றதுக்கு, அந்த 46 பில்லியன் உள்ள கொண்டு வர்றதுக்கு எஃப்ஐஎஸ் எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா, 100 மந்த் எடுத்துக்கிட்டாங்க. இந்த 100 மாசமா கொண்டு வந்த பணத்த எத்தன நாள்ல வெளிய எடுத்துட்டு போயிருக்காங்க? வெறும் 17 மாசத்துல வெளிய எடுத்துட்டு போயிருக்காங்க. 17 மாசத்துல வெளிய எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ எஃப்ஐஎஸ் ஓட பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம இங்க ரொம்ப வாட்ச் பண்ணணும். அப்ப எஃப்ஐஎஸ் பணத்த உள்ள கொண்டு வர்றாங்கன்னா, அது லாங் டெர்ம் ப்ராசஸா இருக்கு. ஓகே. ஏன்னா டேட்டா அப்படிதான் காட்டுது. அந்த டேட்டாவ இன்னைக்கு நான் படிச்ச டேட்டாவ பொறுத்தவரைக்கும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயம்னா, 100 மாசம் எடுத்துக்கிறாங்க. அந்த 46 பில்லியன கொண்டு வர்றதுக்கு. ஸோ கிராஜுவலா பணம் உள்ள கொண்டு வர்றாங்க. ஆனா வெளிய போறதுங்கிறது வெறும் 17 மாசத்துல பணம் வெளிய போகுது.
ஆனா இந்த தடவை பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எஃப்ஐஎஸ் பணத்த வெளிய எடுத்துட்டு போகும்பொழுது, டிஐஎஸ் கிட்ட பணம் கையில இருக்காது. ஏன்னா, அப்ப நம்ம ஆளுங்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறது, எஸ்ஐபி போடுறதெல்லாம் ரொம்ப கம்மி. ஓகே. அதனால டிஐஎஸ் கிட்ட பெருமளவுல பணம் இல்ல. ஆனா இந்த தடவ 17 மாசத்துல எஃப்ஐஎஸ் பணத்த வெளிய எடுத்துட்டு போகும்பொழுது, அந்த பெரிய அளவுக்கான ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கான பணம் வந்து இந்த நம்மளுடைய டிஐஎஸ் கிட்ட இருந்துச்சு. அதனால தான் பெரிய அளவுக்கான ஷார்ப்பான நம்ம பார்க்கல. 100 மாசம் வந்த பணம் 17 மாசத்துல வெளிய போனாலுமே. ஸோ இப்ப எஃப்ஐஎஸ் மறுபடியும் உள்ள பணம் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத வெறுமனே ஒரு 2 வாரத்த வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஒரு 2 மாசம் வேணும் நம்மளுக்கு. அப்படி 2 மாசத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா, 100 மாசம் அப்படிங்கிற கால்குலேஷன போட்டுக்கங்க. லாங் டேர்ம்ல மறுபடியும் பணம் உள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ ஏன்னா டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன பொறுத்தவரைக்கும் இந்தியா நல்லா தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு டேட்டா ஒண்ணு நம்மளுக்கு சஜெஸ்ட் பண்ணுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்ட்மேன் சாக்கோடைய இந்தியாவுடைய சீஃப் எடிட்டர், எக்கனாமிஸ்ட். அவர் வந்து இன்னைக்கு பேசும்பொழுது என்ன பேசினார் அப்படின்னு சொன்னா, ஏஐ வந்ததுனால உலக அளவுல பெரிய அளவுல நெறைய இடங்கள்ல ஜாப் வந்து நெறைய பேத்துக்கு போச்சு. நெறைய எக்கனாமி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. பட் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த ஏஐ வந்ததுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரணத்த லிஸ்ட் பண்றாரு. யாரு? இந்த கோல்ட்மேன் சாக்கோடைய இந்தியாவுடைய சீஃப் எக்கனாமிஸ்ட். அவரு சொல்றது பாராட்டுறாரா, இல்ல திட்டுறாரா அப்படிங்கிறத நம்ம கடைசியா முடிவு பண்ணிக்குவோம். அவர் சொன்ன டேட்டாவ டிஸ்கஸ் பண்ணலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுல இன்னுமே 60% ஆஃப் ஜாப்ஸ் இன்னுமே 60 டூ 70 60, 70% வரைக்குமே சொன்னாரு. 60 டூ 70% ஆஃப் ஜாப்ஸ் இன்னுமே பிசிக்கல் ஜாப்ஸ் தான். வெல்டிங், பிளம்பிங் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யக்கூடிய ஜாப்ஸ் ஆகட்டும், இல்ல இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ஸ் ஆகட்டும், அ இன்னுமே 70% ஆஃப் லேபர் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்தியாவோட லேபர் மார்க்கெட்ங்கிறது எங்க இருக்கு? பிசிக்கல் ஜாப்ல இருக்கு அப்படிங்கிறார். பிசிக்கல் ஜாப்ல இருக்குன்னு சொல்றாரு. வெல்டிங்ல ஆரம்பிச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஆரம்பிச்சு இந்த இந்த வகையான பிசிக்கல் ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஏஐ வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏஐ வந்து எந்த துறைய பாதிக்குதுன்னா, எந்த ஒரு பிசிக்கல் ஜாப்பையும் ஏஐ பாதிக்குது. எந்த ஒரு பிசிக்கல் ஜாப்பையும் ஏஐ பாதிக்கல. ஏஐ வந்து எத பாதிக்குதுன்னா, பைனான்சியல் செக்டர். ஓகே. பைனான்சியல் செக்டர், ஐடி செக்டர், எஜுகேஷனல் ஃபீல்டு. ஓகே. எஜுகேஷனல் ஃபீல்டு, கன்டென்ட் அண்ட் மீடியா ஃபீல்டு. இதெல்லாம் தான் அதிகமா பாதிக்கக்கூடிய அதாவது டிசைனிங் மீடியா ஃபீல்டுக்குள்ள இந்த டிசைனிங் எல்லாமே வந்துரும். இது அதிகமான பாதிக்கக்கூடியது ஃபீல்டு. அப்படின்னா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த கால் சென்டர் மாரியான ஜாப்கள் வந்து இருக்காம போயிரும் ஃபியூச்சர்ல. டெவலப்மென்ட் ஜாப்களும் பெரிய அளவுல அடிபடும். பட் வந்து இந்தியாவுடைய லேபர் மார்க்கெட்ல அந்த ஜாப்ல இருக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை 20% தான். அப்போ இந்த யுஎஸ் மாரியான கண்ட்ரிகள்ல அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயும் அதிகமா இருக்கு. அப்போ இந்த ஏஐ இம்பாக்ட் அப்படிங்கிறது ஒரு 60, 70% ஆஃப் இந்தியன் லேபர் மார்க்கெட்ட பாதிக்கவே பாதிக்காது. இந்தியாவ பாதிக்கவே பாதிக்காது. இதைய 2 வகையில நம்ம எடுத்துக்கலாம். நீங்க இன்னுமே வந்து கட்டட வேலைக்குமே பிசிக்கல் வேலைக்கு தான் வெளிநாட்டுகளுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. ஐடி ஸ்டூடண்ட் வேலைக்கு போறவங்களோட ஜாப் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல இன்னுமே பிசிக்கல் ஜாப்ஸ்க்கு இந்தியன் லேபர தான் உலக அளவுல டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அதனால இந்தியன் ஜாப் மார்க்கெட் வந்து லேபர் மார்க்கெட் வந்து பெரிய அளவுல பாதிக்காது இப்படின்னு எடுத்துக்கலாம். அது எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்தது. இப்ப அந்த டேட்டாவ நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அப்போ இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் உடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது லேபர் மார்க்கெட் நல்லா இருக்கு. இந்தியன் மார்க்கெட் டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன் வந்து நல்லா தான் இருக்கு. எஃப்ஐஎஸ் அப்படிங்கிறது இன்னுமே ஏஐ பூம்ல இருந்து பணத்த வெளியெடுத்தது நம்ம பார்த்தோம். கொரியன் மார்க்கெட்ஸ்ல இருந்து, தாய்வான் மார்க்கெட்ல இருந்து, அமெரிக்கன் மார்க்கெட்ல இருந்து ஏஐ ஸ்டாக்ஸ் வந்து பெரிய அளவுல பணம் வெளிய வந்தது பார்த்தோம். அது இந்தியன் மார்க்கெட் மாரியான வளரும் மார்க்கெட்டுகள் நோக்கி மறுபடியும் வர ஆரம்பிக்குதா அப்படிங்கிறது இன்னும் 2 மாசம் டேட்டாவ பார்த்தா தெரிஞ்சிடலாம். அப்படி வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா, இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மார்க்கெட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். இத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம இந்த மார்க்கெட்ல டிஸ்கஸ் பண்ணணும். அது செபியோடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். செபியோடைய ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு 1 வாரத்துல வந்து நம்மளுக்கு ஒரு டேட்டாவ ரிலீஸ் பண்றான்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிஏஎஸ்ஸ பத்தி. சிஏஎஸ்ல என்னென்ன நடந்திருக்கு? அப்நார்மல் குளோஸ். ஆக்சுவலா சிஏஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் செபி கொண்டு வந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது ரொம்ப டிரான்ஸ்பரன்டான அ பிரைஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் செபி கொண்டு வந்தது. ஆனா, இந்த அ பெரிய அளவுல ஜம்ப் ஆகுது. குளோசிங் பிரைஸ் அப்படிங்கிறது 3.25க்கு இருந்த குளோசிங்க்கும் அபிஷியல் குளோசிங் பெரிய அளவுல ஜம்ப் ஆகுது. அதுக்கான காரணம் வந்து நெறைய பேர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணல. லிக்விடிட்டி இல்ல அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட லாஸ்ட் மினிட்ல ட்ரேட் பண்ணக்கூடியவங்களோட எண்ணிக்கை வந்து பெரிய அளவுல கம்மியாயிருச்சு. ஈவன் ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ் இவங்க எல்லாமே 10லிருந்து 15% வரைக்கும் அவங்களோட ஓவரால் வால்யூம் அல்லது புரோக்கரேஜ் டிராப் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க.
பட் செபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாயிண்ட் தான் என்னன்னா, இது இனிஷியலா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான். இனிஷியல் டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய இஷ்யூ தான். இது நாளடைவுல சரியாயிரும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட். அத தாண்டி அவங்க முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தோட மிகப்பெரிய மார்க்கெட்டுகளா பார்க்கப்படக்கூடிய யுஎஸ் மார்க்கெட், ஜப்பான் மார்க்கெட் மாரியான மார்க்கெட்டுகள் இதே சிஸ்டத்த தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அ இந்த டிரான்சாக்ஷன் பீரியட்ல இது ரோல் ஓவர் பண்றது அவ்வளவு சிரமமான விஷயம் இல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் எனிவே புரோக்கர் சைட்ல, ட்ரேடர் சைட்ல எல்லாத்து சைட்லயும் நெறைய பேர் கன்சர்ன் தெரிவிச்சதுனால, மறுபடியும் இது ஹை லெவல் டிஸ்கஷனுக்கு செபி உள்ள எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த இந்த 5 நாள் இந்த 2 வாரத்துல 3ஆம் தேதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி வச்சுட்டு அதுல வந்து அத அத இதுவரைக்கும் அப்சர்வ் பண்ண டேட்டாக்கள செபி ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாரியான நியூஸஸையும் நம்ம செபியோடைய சில அ பெர்சன்ஸ் வெளியிட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ அந்த டேட்டாக்கள்லாம் வரட்டும் எப்படிங்கிறத பார்க்கலாம். பட் 2 பாயிண்ட் மேபி அதிகபட்சம் இதுல ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாமே தவிர, இத ரோல் பேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இல்ல அப்படிங்கிறது தான் செபியோட ஓவரால் வியூல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். பட் எனிவே அ லெட்ஸ் டேட்டா கம். டேட்டா வரட்டும். நம்ம அது என்னங்கிறத அ பார்த்துக்கலாம். பட் எது நடந்தாலும், எப்படி நடந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா மூவ் பண்ணணும். அதையே நம்ம பேசிருவோம். ஓகே. ஆ முதல்ல இன்னத்த மார்க்கெட்ட டிஸ்கஸ் பண்ணிறலாம். இன்னத்த மார்க்கெட்டோட மூவ டிஸ்கஸ் பண்ணிடலாம். இன்னத்த மார்க்கெட்ஸோட மூவ் பொறுத்தவரைக்கும் 2மே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஓகே. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த 2லயுமே நம்ம ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் 2 பேருமே அதோடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அந்த பீர் சிங்கோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அல்லது பீர் மார்க்கெட்டோட ஸ்டார்ட்டிங் பாயிண்டான 24,488யும் 57,888யும் தாண்டி மார்க்கெட்ட மேல போறதுக்கு அலோ பண்ணவே இல்லை. அலோ பண்ணவே இல்லை. அத தாண்டி அவங்க மேல போறதுக்கு எந்த ஒரு அலோவுமே அவங்க பண்ணல. ஸோ அதுதான் இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. ஆ ஏன் அப்படின்னு சொன்னா, பியர் மார்க்கெட்டுக்குள்ள தான் நிஃப்டியும் ஸ்டேபிளைஸ் ஆயிருந்துச்சு. பேங்க் நிஃப்டி அதாவது மந்த்லி சப்போர்ட்க்கு கீழ தான் 2மே இருக்கு. மந்த்லி சப்போர்ட்க்கு கீழ தான் 2மே இருக்கு. ஆனா 2லயுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2லயுமே மந்த்லி சப்போர்ட்க்கு கீழ இருந்தாலும், மந்த்லி சப்போர்ட்க்கு கீழ இருந்தாலும், மார்க்கெட் இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல பவுன்ஸ் பேக் ஆனாலும், மந்த்லி சப்போர்ட்க்கு மேல அவங்க புஷ் பண்ணவே இல்ல. மந்த்லி சப்போர்ட்க்கு மேல புஷ் பண்றதுக்கு அலோவ் பண்ணவே இல்ல. அதுவும் நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு. ஓகே. நம்ம நெறைய விஷயங்கள இங்க பார்க்கணும். வழக்கமா இது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால, இந்த சாங்ஷன் சம்பந்தமான ஈரான் சாங்ஷன் சம்பந்தமான ஏதாச்சும் அனௌன்ஸ்மென்ட்ட ட்ரம்ப் குடுத்துறலாம். ஸோ ட்ரம்போட நியூஸ் நம்ம எதிர்பார்க்கிறோம். நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அனௌன்ஸ்மென்ட்டையும் எதிர்பார்க்கிறோம். அது போக இன்னைக்கு WPI டேட்டாவும் நல்லா தான் வந்துருச்சு. இவ்ளோ விஷயங்கள் இருந்தும் மார்க்கெட் செகண்ட் ஹாஃப்ல பவுன்ஸ் பேக் ஆயும், நிஃப்டியும் அதோடைய மந்த்லி சப்போர்ட்டான 24,488க்கு மேல புஷ் பண்ண முடியல. பேங்க் நிஃப்டியும் அதோட மந்த்லி சப்போர்ட்டான 57,882க்கு மேல புஷ் பண்ண முடியல. ஸோ நிஃப்டியோட க்ளோஸ் வந்து ஃபிளாட் டூ நெகட்டிவ் க்ளோஸ் தான். பேங்க் நிஃப்டியோட க்ளோஸும் ஃபிளாட் டூ நெகட்டிவ் க்ளோஸ் தான். ஃபிளாட் டூ நெகட்டிவ் க்ளோஸ் தான். அதுல எந்த விதமான குழப்பமும் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட க்ளோஸ பொறுத்தவரைக்கும், நாளத்த மார்க்கெட்டினுடைய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்ல பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. பிரைமரி சப்போர்ட்ல தான் சின்ன மாற்றம் பண்ணியிருக்கேன். பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறது அந்த மந்த்லி சப்போர்ட்டான 24,488க்கு கீழ 24,458 இருக்கும். திங்கட்கிழமை மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் பிரைமரி சப்போர்ட். அதே மாரி அதுக்கு கீழ பொசிஷனல் ஹர்டில் 24,268. அதுக்கு கீழ அடுத்த மந்த்லி சப்போர்ட் அப்படிங்கிறது 24,028. இன்ட்ராடே சப்போர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் 24,428, 24,358, 24,332. அதே மாரி பிரைமரி ரெசிஸ்டன்ஸ பொறுத்தவரைக்கும் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 2 சேம் தான். 2மே 24,532. அதுக்கு மேல ஹர்டில் வந்து 24,778 அண்ட் அதுக்கு மேல 24,962 அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ பொறுத்தவரைக்கும் 24,658, 24,628 அண்ட் 24,562. அ அ அதே மாரி பேங்க் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே. ஆ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் 2 பக்கமே டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதுல எந்த விதமான குழப்பமும் இல்ல. டிஃபென்ஸ் வந்து 2 பேத்துக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அட்டாக் பொசிஷன்ஸ பொறுத்தவரைக்குமே புல்ஸ் வந்து ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க. புல்ஸ் வந்து அட்டாக் பொசிஷன்ஸ ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க. ஆனா பியர்ஸ பொறுத்தவரைக்கும் அட்டாக் பொசிஷன்ஸ்லயும் சரி, டிஃபென்ஸ் பொசிஷன்ஸ் சரி, கீ வேல்யூல ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு, மத்த இடங்கள்ல அவங்க கவர் பண்றத நம்ம நோட் பண்ண முடியுது. உதாரணத்துக்கு, இப்போ இப்போ நம்ம பிஎஸ்ஓட டிஃபென்ஸ மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பிஎஸ்ஓட டிஃபென்ஸ் அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா, 250 வரைக்கும் இங்க இன்கிரீஸ் பண்றத பார்க்கலாம். 200, 250லிருந்து இங்க வரைக்கும் வச்சிருக்காங்க. 24,750 வரைக்கும் வச்சிருக்காங்க. நான் ரவுண்ட் பண்றேன். அவங்க எப்படி பொசிஷனிங் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்போ இங்கிருந்து நம்ம இருக்கா? இங்கிருந்து இது வரைக்கும் டிஃபென்ஸ் அவங்க மெயின்டெயின் பண்றாங்களா? இதுல 24,750ங்கிறது எத மென்ஷன் பண்ணுதுன்னா, 24,778 அப்படிங்கிற பொசிஷனல் ஹர்டில். இதே மாரி இங்க 200, 250 எத மென்ஷன் பண்ணுதுன்னா, 24,268ங்கிற பொசிஷனல் ஹர்டில். அப்ப அந்த பொசிஷனல் ஹர்டில்ல மட்டும் டிஃபென்ஸ மெயின்டெயின் பண்றாங்க. அதுக்கு கீழயும் அவங்க கவர் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு மேலயும் அவங்க கவர் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ கீ ஹர்டில்ஸ் ஏரியாவுல ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ வச்சுக்கிட்டு மத்த இடங்கள்ல அவங்க கவர் பண்றாங்க. ஆனா புல்ஸ் அப்படி இல்ல. புல்ஸ் வந்து டிஃபென்ஸ நல்லா ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லா இடங்கள்லயும் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லா இடங்கள்லயுமே ஆ கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆ 2 நாள்ல எதுவும் பெரிய ஈவென்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் பெரிய ஈவென்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, புல்ஸ பொறுத்தவரைக்கும் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறனால, டவுன் சைட அவங்களால மேனேஜ் பண்ணிற முடியும். பட் மேல புஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அட்டாக் பொசிஷன் இன்கிரீஸ் ஆனா தான் பாசிபிள். அதாவது இது ஓஏ அப்படிங்கிறதுனால இது மண்டே மாறக்கூடும். மண்டே மார்க்கெட்ஸ மறுபடியும் காலையில நீங்க செக் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓஏ இஸ் டெண்டன்ட் டூ சேஞ்ச். இப்ப இருக்கக்கூடிய ஓஏ அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய ட்ரேடருடைய மனநிலையை பொறுத்தவரைக்கும் தான். நாளைக்கு ட்ரம்ப் மனநிலையை மாத்துனானா இதுவும் மாறிரும். அத ஞாபகம் வச்சுக்கங்க. அதே மாரி பேங்க் நிஃப்டியோடைய க்ளோஸ பொறுத்து நம்ம பார்த்தோம்னா, நாளைக்கு மார்க்கெட்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, 57,732 அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, 57,882, 59,128, 59,762. பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறது 57,662. அதுக்கு கீழ அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, 57,332, 56,772, 56,212 அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய ஆ சாரி இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டியினுடைய ஓஐ ஒரு ட்ரிப் பார்த்துடலாம். அங்கேயும் ஒண்ணும் இல்ல. பேங்க் நிஃப்டில சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பேங்க் நிஃப்டியோட டிஃபென்ஸ் வந்து பிஎஸ்ஐல ஸ்ட்ராங்கா இருக்கு. புல்ஸ்ல வந்து அங்கங்க கவர் பண்ணி வச்சிருக்காங்க. புல்ஸ்ல வந்து அங்கங்க கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அ நிஃப்டி மூவ்மெண்ட்டையும், பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால அதை வேகமா முடிச்சுட்டேன். எனிவே ஓரளவுக்கு வேல்யூ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆ வீக்கெண்ட பொறுத்தவரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. எல்லாத்துக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இண்டிபெண்டன்ஸ் டேவ என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. இண்டிபெண்டன்ஸ் டேவ கொண்டாடுங்க. மத்தபடி நியூஸஸ் எல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அது மண்டே மார்னிங்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா, ஞாயிற்றுக்கிழமை நைட் இருக்கக்கூடிய நியூஸையும் திங்கட்கிழமை காலையில மாத்துறதுக்கான வல்லமை படைச்சவங்க தான் நம்ம உலக தலைவர்கள் எல்லாருமே. ஓகே. ஸோ அதனால மண்டே மார்னிங் நியூஸஸ பார்த்தா போதும். 2 நாள போட்டு மண்டைய குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு டிவில புது புது படமெல்லாம் போடுவான். அது போக நெறைய படமெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 2 நாள் என்ஜாய் தி டே அண்ட் மறுபடியும் நம்ம திங்கட்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். தேங்க் யூ எவரிஒன். தேங்க் யூ.